இப்போ நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க டால்பினோட இனமே உயிரோட இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? கதையை முழுசா சொல்றேன் கேளுங்க. சைனால இருக்கிற யாங்சி ரிவர்னு சொல்ற இந்த சைனாவோட நதிகள்ல மட்டும் காணக்கூடிய இந்த டால்பினோட பேர் தான் யாங்சி ரிவர் டால்பின். சுமாரா 8 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த டால்பின் 170 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். நதியில இருக்கிற சின்ன சின்ன மீன்கள் தான் இதோட பிரதானமான உணவு. அது மட்டும் இல்லாம இந்த யாங்சி ரிவர் டால்பின் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின் கூட. அவ்வளவு அழகாவும் சந்தோஷமாவும் இருந்த இந்த டால்பினோட இனத்தை இப்ப பார்க்கணும்னா மியூசியம்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன் மியூசியம்ல மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கு. அதாவது 1950s காலகட்டத்துல இந்த டால்பினை பயங்கரமா வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. வெறும் மாமிசத்துக்காக மட்டும் இல்லாம பொழுதுபோக்குக்காகவும் இந்த டால்பினை பயங்கரமா வேட்டையாடி கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம யாங்சி ரிவரை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களும் பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. புது ஃபேக்டரிஸ், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி அந்த இடங்கள் பயங்கரமா டெவலப் ஆனதுனால அந்த கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸோட வேஸ்ட் எல்லாமே இந்த யாங்சி ரிவர்ல கொட்டப்பட ஆரம்பிச்சு. இந்த காரணத்தினால அந்த டால்பினோட வாழ்விடங்கள் அழிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி தொடர்ச்சியா பல வருஷங்கள் நடந்துட்டு இருந்ததுனால அந்த யாங்சி ரிவர் டால்பினோட இனமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த டால்பினோட இனத்தை இப்ப பார்க்கணும்னா நம்மளால மியூசியம்ல மட்டும் தான் பார்க்க முடியும்னு. அப்படி ஒரு வழியா மனிதர்களோட அதிகப்படியான வளர்ச்சி காரணமாக ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. கடைசியா சைனா கவர்மெண்ட் 2002ல இந்த யாங்சி ரிவர் டால்பினை எக்ஸ்டிங்க்டட்னு அறிவிச்சிட்டாங்க. பிற உயிரினங்களை அழிச்சு வளர்ற வளர்ச்சி நமக்கு முக்கியமா, நம்மளோட வளர்ச்சியால ஒரு இனமே அழிஞ்சு போனது நினைச்சா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் தான், யாருக்கும் பொது கிடையாது. இந்த மாதிரி எத்தனை உயிரினங்கள் நம்மளால அழிஞ்சு போயிருக்குன்னு தெரியுமா? இனிமேயாச்சும் இந்த பூமியையும் எல்லா உயிரினங்களையும் நம்ம பாதுகாப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.